நமஸ்காரம். நமஸ்காரம். திருப்பி உங்களை ஐயங்கார் கிச்சன்லையும் கெட்டி மேளத்தையும் திருப்பி சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் இப்போ உங்களை பார்த்தோன்னே கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்கணும், நீங்கள் பதில் சொல்லணும், நாங்கள் கேட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ இன்றைக்கி நான் கேட்க வேண்டிய கேள்வி கெட்டி மேளம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். கெட்டி மேளம்னு ஐயங்கார் கிச்சனில் மேட்ரிமோனி நடத்தின்னு இருக்கேன். இப்போ நான் பார்க்குற அன்றாட இதில் நான் பார்க்குறதுல நிறைய ஈகோ, அதாவது பொண்ணாத்து சைடாகட்டும் பிள்ளையாத்து சைடாகட்டும் நிறைய அந்த பெட்ரோல் இடையே நிறைய ஈகோ இருக்குது. வெறும் ஒரு இனிஷியேட் பண்ணுறது, ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறதே நீயா நானான்னு ஒரு போட்டி நடக்கிறது. இந்த ஈகோங்கிறது ஒரு பெரிய அசுரனாக இருக்குது. இதை சமாளிக்கிறது எப்படி? ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது எங்கேயுமே விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லைன்னு ஒரு பழமொழி உண்டு. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, நாம் கொஞ்சம் இறங்கி போயிட்டோம்னா நம்மள ஒன்றுமில்லைன்னு நினச்சிருவாளோ, அவள் தலைமையில் ஏறி உட்காந்துருவாளோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் இது சாஸ்திரங்கள் எல்லாம் சொன்ன விஷயம், அனுபவம் வாய்ந்த சான்றோர்கள் சொன்ன விஷயம். யார் ஒருத்தர் தன்னை தாழ்த்தி 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 கீழ் நோக்கி போகிறாரோ அவரை பகவான் மேலே தூக்கி வைப்பான். யார் ஒருத்தர் தலகனம் ரொம்ப மேலே ஏறி ஆடணும்னு பார்க்குறாரோ அவரை பகவான் இறக்கி வைப்பான். சிம்பிளாக ஒன்று சொல்லட்டுமா? ஸ்ரீராம பட்டாபிஷேகம்னு எல்லாம் தீர்மானிச்சா. அப்போ அந்த கிரீடம் இருக்கும் இல்லையோ, நான் ராமன் தலைமையிலேயே உட்கார போகிறேன்னு அப்படியே குதிச்சுதான். எப்பேற்பட்ட ஆள், ராமன் தலைமையில் உட்கார போகிறேன். ராமன் பார்த்தான், அப்படியா என் தலைமையில நீ உட்கார்றதா, 14 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் வைக்கிறேன்னு தூக்கி வச்சுட்டான். பாதுகை இருக்கே, நான் ராமன் திருவடிக்கு கீழே இருந்து தொண்டு செய்யணும்னு ஆசைப்பட்டதான், அதை தூக்கி சிம்மாசனத்து மேலே வச்சுட்டான். அப்போ யார் ஒருத்தர் பணிகிறாரோ தொழுபவர் எழுவார், நிமிர்பவர் வீழ்வார். அதனால தான் நம்மாழ்வார் திருவாய்மொழி முதல் பாசுரம், துயரறு சுடரடி தொழுது எழு என் மனநேன்னர். நீ தொழுதால் தான் எழ முடியும். அதனால இது பகவான்ட்டுன்னு இல்லை, யார்கிட்டையுமே நாம பேசும்போது அடியன்னு சொல்றோம் பாருங்க. அடியன்னு சும்மா வார்த்தையில சொல்லிக்கிறதுக்காக இல்லை, நாம எப்போதுமே சப்மிசிவா இறங்கி போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல குணம். அவளுக்கு தான் லைஃப்ல வெற்றி கிடைக்கும். இதுக்கு ஒரு மந்திரமே ஆண்டாள் நாச்சியார் சொல்லி கொடுத்துருக்கா. இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதே, எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்த நீயா நானாங்கிற சண்டை தான். வீட்டில் கணவனுக்கும் மனைவி, நீங்க சம்மந்தி ஆக போறவாளுக்கு சொல்றேன். இப்போ ஏற்கனவே கணவன் மனைவி இருக்கா, வீட்டில் ஏன் சட்டை போட்டுக்கிறா? நீ ரைட்டா நான் ரைட்டா? ரோட்ல போறோம், வண்டி நீ ராங் சைடு வந்தியா நான் ராங் சைடு வந்தேனா, எல்லாம் நீயா நானா சண்டை தான். இது எல்லாத்துக்கும் ஆண்டாள் சொன்ன சொல்யூஷன் நானே தான் ஆயிடுக. திருப்பாவை 15ஆம் பாட்டில் இருந்துட்டு சரி நான் தான் தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோப்பா, ஓகே சொல்லிட்டு கடந்து போகலாம். இது எதுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு நீ சரி இப்போ ப்ரூவ் பண்றோம், ஆமாப்பா உன் மேலதான் தப்புன்னு ஒரு எதிராளியை ப்ரூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ப்ரூவ் பண்ணி என்ன சாதிக்க போறோம்? அதே சமயம் நான் தான் விட்டு கொடுத்து போனோம்னா அதன் மூலம் நிறைய சாதிக்கலாம். நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு வீடு, அந்த காலம் மனைவி தண்ணீர் கொண்டு வரத்துக்கு ஆற்றங்கரைக்கு போகிறா. குடத்தை எடுத்துன்னு ஆற்றங்கரைக்கு போனவோ முதல் குடத்தில் தண்ணீர் கொண்டு வீட்டு வாசலில் வச்சுட்டு அடுத்த குடத்தில் தண்ணீர் கொண்டு வர போயிட்டா. வெளியில் போன கணவன் வந்தார். அவர் எங்கேயோ பார்த்துன்னு வந்தவர் இந்த குடத்தில் கால் வச்சு டமால்னு விழுந்துட்டார். இடுப்பில் அடிபட்டுருது. 2வது குடத்தோட மனைவி வந்தா, அட பாவி இப்படி விழுந்துட்டியே, தண்ணியெல்லாம் கொட்டி போச்சே, நான் திரும்பவும் போகணுமான்னா. ஏடி அறிவு இருக்கா அவனுக்கு? நீ பாட்டுக்கு பாதையில கொண்டு இப்படி பாத்திரத்தை வச்சியே, அதனால நான் விழுந்துட்டேனே, இடுப்பு அடிபட்டு. அவ சொன்னா தண்ணியெல்லாம் கொட்டி விடுத்தே. ஏய் தண்ணி போனா பரவாயில்ல, இடுப்பு அடிபட்டு விடுத்தே. அவ சொன்னா பானை உடஞ்சு விடுத்தே, நான் என்ன பண்றது? இப்படி சண்டை போட்டு இருந்தா குடும்பம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப இதே செனாரியோ சொல்றேன். கணவன் விழுந்து கிடக்கார், மனைவி வந்தா, ஐயோ விழுந்துட்டேல என்னாச்சு? சாரி நான் தான் குடத்தை தப்பா வச்சுட்டேன். இல்லம்மா சாரிம்மா, நான் தான் தெரியாம கால் வச்சுட்டேன். இல்ல உங்களுக்கு வலிக்குமே. இல்லம்மா குடம் உடஞ்சு கொடுத்தா பாரு. அவ திரும்ப குடம் உடஞ்சா பரவாயில்ல, உங்க இடுப்பு தான் உடையக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் செனாரியோல குடும்பம் நிம்மதியா இருக்குமா? செகண்ட் செனாரியோல குடும்பம் நிம்மதியா இருக்குமா? ஏன் செகண்ட் செனாரியோல நிம்மதியா இருக்கு? நானே தான் ஆயிடுக. அந்த மாதிரி அவர் முதல்ல இனிஷியேட்டிவ் எடுக்கணும், அவர் பேசணும்னு நினைக்கிறத விட நாம போய் ஒருத்தர்கிட்ட முதல்ல பேசினா தப்பே இல்லை. இன்னொன்று, நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எம்பெருமான ராமானுஜர் காட்டின விஷயம், ஒரு வைஷ்ணவரை பார்க்குறோம்னா அவர் கை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நாம கை கூப்பிடணும். நாம வெயிட் பண்ணி அவர் கை கூப்பிட்டோன்னு வெயிட் பண்ணக்கூடாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார்கிட்டையா இருந்தாலும் சப்மிசிவா போக போக, ஒரு பக்கம் லௌகிகத்தை விட்டுடுங்க, ஆத்மாவுக்கு அது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பண்ணிவா. இந்த ஈகோங்கிறது வச்சுக்க திரைப்பட பாடலே சொல்றான், நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்தது இல்லை. இந்த நான் அப்படிங்கிறது தான் பெரிய எதிரி எல்லாருக்குமே. அதனால லௌகிகத்தில் சக்ஸஸ் ஆகணும்னாலும் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நானே தான் ஆயிடுகன்னு சொல்லி விட்டு கொடுத்து போனால் சக்ஸஸ். ஆன்மீகத்தில் சக்ஸஸ் ஆகணும்னாலும் நான்கிறத விட்டுட்டு அடியந்தாசன்னு சொன்னால் இங்கேயும் சக்ஸஸ். அதனால எப்போதுமே இன்னொருத்தர் அவர் என்ன எனக்கு மரியாதை கொடுக்கல, இது பண்ணலை அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கணும்னு தேவையே இல்லை.
இந்த ஹியூமிலிட்டி பணிவுங்கிறது இருக்கே, அதுவே வந்து ஒருத்தனுக்கு எல்லா நல்ல குணங்களையும் சேர்த்து வாங்கி கொடுத்துருமா. விதுர நீதியிலையும் அழகாக சொல்கிறார் விதுரர், ஒருத்தன்ட்ட 1000 தப்பு இருந்தாலும் கொஞ்சம் பணிவாக இருந்துட்டான்னா அந்த தப்பெல்லாம் அது மேக்கப் பண்ணிவிடுமா. அதனால தான் யாரையாவது ஒருத்தரை திட்டிகிட்டே இருப்பா சில பேர், அவர் பிடிக்காது. பட் அவர் நம்மள்ட்ட பணிவாக வந்து பேசுகிறேன், பரவாயில்லடா பணிவாக பேசுகிறாருங்கும் போது அது எல்லாம் போயிடும். இந்த பணிவு என்ற ஒரு குணத்தை வளர்த்துட்டோம்னா இது எல்லா ப்ராப்ளமுக்கும் அதான் சொல்யூஷன். நிறைய சாதிச்சுக்கலாம். ஆமாம், கல்யாணம் நடக்கிறதுக்கும் ரொம்ப, அதாவது ஏன்னா 2 சம்பந்தியாத்துலேயும் விட்டு கொடுத்து போக வேண்டியதுங்கிறது நிறைய விஷயம் இருக்கும். எல்லாத்துலேயும் நான் சம்பந்தி யார் தெரியுமா, எனக்கு நீ அதை பண்ணணும் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தா அவள் திரும்ப முரடு பிடிச்சுட்டே இருந்தா அடுத்து வாழ வேண்டிய லைஃப் என்ன ஆகுதுன்னு நினச்சி பாருங்க. அதனால எங்க விட்டு கொடுத்தவர் யாரும் கெட்டு போனதில்லை. இதை ஒரே வேர்டில் இதுக்கான பதில்னு வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து எவ்வளவோ சவால்கள் இன்றைக்கி வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுங்கிறது ஏகப்பட்ட சவாலில் இது ஒன்று வந்து இந்த ஈகோ வந்து அது வந்து தாமதமாகக்கூடாது. இதை வந்து நம்ம விட்டு கொடுக்குறனால, நீங்கள் சொன்ன மாதிரி விட்டு கொடுக்குறனால கெட்டு போகிறது.